ஏப்பா இந்த குடம் தான் ஆமா சார். என் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் உங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன். ஆனா ப்ராஜெக்ட்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஏய் வாடா, கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 6 லட்ச ரூபா தர நிக்கிறாரு. எது மேல எது போட்டா உனக்கு என்னடா? ஏன்டா ரேப்புக்கு இங்க 6 லட்சம் வாங்க போறேன் என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்ல சார். ஹீரோ என்னடா சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல சார், ஒண்ணும் சொல்ல சார். என்னடா காம நேரமா பேசுறீங்க, ஒண்ணும் சொல்லுங்கற சார். ஹீரோயினி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நயன்தாரா. நயன்தாராவா? கஜல் அகர்வால். கஜல் அகர்வாலா? ஹன்சிகா மோத்வானி. ஹன்சிகா மோத்வானியா? த்ரிஷாவா? இவங்க யாரும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை பிடிக்கும், அதுக்கு நாளை காலையில் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் கேமரா வைக்கிறோம். பல பகுதிகள்ல இருந்து பல பஸ்கள்ல பல பெண்கள் பளபளன்னு இறங்கும். அதுல ஒரு பொண்ணுக்கு சார்ஜ் போறோம், அந்த பொண்ணை ஹீரோயினை தூக்குறேன்டா. எல்லாம் நல்லா கேட்டுங்கடா. அங்கங்கே பஸ்ஸுக்காக காத்திருக்கிற பேசஞ்சர்ஸ் மாதிரி நம்மளும் போய் நிக்கிறோம். கும்பல்ல யாருக்கும் நம்ம மேல டவுட் வந்துருப்பா. ஏன்னா எல்லாரும் கேமரா பார்த்துட்டாங்கன்னா லைவ்னஸ் போயிடும். நடிக்கிறவனுக்கு தெரியப்படாதா? நடிக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாது. அது எப்படி சார் முடியும்? ஏய், நான் எடுக்க போற படம் 4 சாங் 4 ஃபைட் இருக்கிற மசாலா படம் கிடையாதுடா. கன்னிச்சாமன பேசிக்கலி கல்ச்சர் எடிட். நான் எடுக்கிற படம் அத்தனை கல்ச்சரல் பார்ட்டிசிபேட் பண்ணும். இது உள்ளூர் சினிமா கிடையாது, உலக சினிமா. அத்தனை அவார்டு. சரி சார், ஷார்ட் சொல்லுங்க. டேய், நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப அழகான பெண்ணா இருக்கணும். அழகான பொண்ணுனாவே 1000 காதல் இருக்கும், 10,000 பேர் ஆசைப்படுவான். அவ ஒருத்தனைத்தான் காதலிப்பா, அதான் நீ. சார் தெய்வம் சார் நீங்க. நீ என்ன பண்ற? பின்னால பசங்க இருக்கானுங்க, நீ அங்க போய் அவனுங்களோட ஒரு ஆளை மிங்கில் ஆயிடும். சரி சார். சார் என்ன ரியாக்ஷன் சார் கொடுக்கணும்? நீ என்ன ஆக்ஷன் பண்ணி அதான் ரியாக்ஷன் பா. சார் ஐயோ சார், மறுபடியும் என்னடா? எந்த பொண்ணு சார் பார்க்கணும்? எல்லா பொண்ணையும் பார், சகட்டு மேனிக்கு பார். எந்த பொண்ணு உன் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ ரொம்ப ஆழமா பாப்பில்ல, அது யாருன்றது எடிட்டிங்ல தெரியும். நீ ஓகே சார். சரி சார். யார் ரியாக்ஷன் சார்? உனக்கு ரியாக்ஷனே கிடையாது, கையை மட்டும் படு. உன் கையை பிடிக்கடா, போ பிணைஞ்சிக்கிட்டே போடா. டேய், பஸ் வர சத்தம் கேக்குது. கட்டடி கட்டடி கட்டடி. ஓகே சார். சார் சார் சார், இது சார் எது ஒக்காம இருக்கு. டேய், ஹீரோயின் வந்தாச்சு. எப்படி சார் சொல்றீங்க? ஏஆர் ரகுமான் சாங் கேக்குது. அந்த சாங்கோட யார் வர்றாங்களோ அவங்க தான் ஹீரோயின். ஹீரோயின் வர போறா. ரெடி, கெட் மூட். சூப்பர் சார். மேல என்ன கோப்பத்தை ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏண்டா ஒரு அற்புதமான விசுவலை செக் பண்ணி எடான்னு சொன்னா என் கிரியேட்டிவ் கிழிச்சு தொங்க விட்டியா? கிட்ட முட்டா பையன் சாங் ஃபீல் பண்ணி டுயட் போயிட்டேன் சார். ஏன் சாங் நீ என்னடா ஃபீல் பண்றது? நான் டைரக்டர், நீ டைரக்டர். நீ சூப்பர் சார். நான் சார் நீ சூப்பர். நீ சிங்கிள் சூப்பர், நீ டபுள் சூப்பர், நான் ட்ரிபிள் சூப்பர். ஆனா கேமரா தான் பர். அதுக்கு தாண்டா இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு இதே நேரம் இதே இடம் இங்க தான் ஷூட்டிங். சார் நாளைக்கு வந்து ரேப் சீன் எடுத்துருவீங்க சார். ரேப் சீன் கரெக்ட்டா எடுத்துறோம்டா. சார் இப்போ என்ன சார் பண்றது? இப்ப பேக்கப். இறங்க இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்க, சீக்கிரம் இறங்குமா. என்னது இது கூட தெரியாதா சார்? இரு வச்சுக்கிறேன். டிக்கெட்டு. டேய், அவர் தமிழ்ல கேக்குறாரா? பயணச்சீட்டு. பயணச்சீட்டு. இது லவ் லெட்டர். புரியலையே. பேனா வேடா. எடு. லுக். படி. சிவாதிகாலை வா. இது அந்த பொண்ணு உனக்கு எழுதின காதல் கடிதம். நீ என்ன பண்ற? 10 அடி பேக்ல போயிட்டு ரொமான்டிக் நினைவுகளை நெஞ்சில சுமந்துக்கிட்டு காந்தர்வ மூடோட ஓடி வந்து இந்த லெட்டரை எடுத்து படிக்கிற. ஓகே சார். நீ என்ன பண்ற? கேமரா இங்க வைக்கிற, அதை ஓடி வர்றான், எடுக்கிறோம், படிக்கிறோம், நீ அப்படியே அழுற. ஓகே சார். நான் என்ன பண்றேன்? இந்த சீன் முடிஞ்ச உடனே ரேப் பண்றேன், செருப்பாலே அடிக்கிறேன்.
இன்னும் லவ்வே சாப்பிட்டாலும் அதுக்குள்ள ரேப் பண்ண துடிக்கிற ராஸ்கல். சார் பரவாயில்ல சார், ரேப் சீன்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் சார். சரிங்க ரைட். இங்க இது ஓகேவா சார்? கேமரா ஆன் பண்ணிட்டியாடா? வேணா தூக்கி பாத்துக்கோங்க. நேத்து மாதிரி ஷூட்டிங் வேஸ்டர். ஓகே ஆக்ஷன். ஓடி வர்றேன்டா. ஆமா சார். என்ன குப்பையை வரகம். சிவா அதிகாலை வா. சார் ஓகேவா சார்? பையல அறிவுக்கு அப்பாற்பட்டவனே. இது பச்சை புள்ள ஆயிப்போட தொடச்சு போட்டு பேப்பர் அது. பச்சை புள்ள இத ஆய். காந்தர் மூலக்கற ரச்சனமா? இத ரொமான்டிக்கா? சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் பண்ணேன். நான் சொன்னதை ஒரு பண்ணார். பின்ன எப்படி சார்? ஆறு லட்சம் சும்மாவா? டேய் என்னடா அடிக்கிற? சிவாதிகாலை வா, சிவாதிகாலை வா, சிவாதிகாலை வா, சிவாதிகாலை பண்ணி சார் சூப்பரா பண்றீங்க சார். அதிகமா புகழாத. அது மாதிரி பண்றா. பண்ணிடுறேன் சார். குட் டே. இது மார்கழி மாதம், கோலம் போடும் நேரம். நம்ம ஹீரோயின் எந்த நேரத்தில் என்ட்ரி ஆயிடுவா. அவ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலே நீ ரவுண்ட் அடிச்சா அவ சவுண்ட் போட மாட்டான். நீ ரவுண்ட் அடிக்கிற பொழுது அவ என்ட்ரி ஆனா அவ சவுண்ட் விட மாட்டா. அட பின்றியே. சரி, நான் round அடிச்சிட்டு அப்புறம் வரேன் இன்னொரு விஷயம், நீ சுத்தி வர பொழுது ஒரு மெலடி சாங் பாடிக்கிட்டே சுத்தி எப்படி? இந்த மீன் தொட்டிக்குள்ள மீன் நீந்துற பொழுது மீனோட வாய் எப்படி அதுவா? இதே மாதிரி பண்ணிக்கிட்டே நீ சுத்து. எடிட்டிங் ஒரு சாங் உள்ளுக்குள்ள நுழைச்சறேன். சரி சார். இங்க இருந்து நீ வாயை திறந்து மூடுறா. நீ அவனை ஃபாலோ பண்ற சார் நான் ஹீரோனை ஃபாலோ பண்றேன். ஹீரோயினை தான் ஹீரோ ஃபாலோ பண்றால. கதை கெடுக்க பாக்க. என்ன கதை? அது உள்ள கிடைக்கும். நீ சொன்னதை செய். ஏய் எடுக்கிறத சாட்ட நோட் பண்றா. நான் லென்த்தா நோட் பண்றேன். எதையோ பண்ணி சொல்ல. இல்லைங்க யாருங்க நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. அது பால் கொடுக்குற பசுமாடை நாங்க கட்டி போட்டு வச்சிருந்தோம். அது ராத்திரி 1:52க்கு புடிங்கிட்டு கிளம்பிச்சு. அதை வீதி வீதியா தேடி வீதியா தேடாதீங்க, போரா தேடுங்க. சார் நம்ம போ வைக்கிறது. ஆமா இது என்ன? பால் கேனு. எதுக்கு? கண்டவுன கறக்கிறதுக்கு தான். உங்களை பார்த்தா கறக்க வந்தவங்க மாதிரி தெரியலையே. வித்தியாசம் மேல பண்ணி விடுவேன். டீ சட்டை போட்டுட்டு ஓசில் டீ சாப்பிட போறவன் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிறியா? முன்னால சொல்லி பின்னால பிடிக்கிறேன். போயா. என் மச்சான் ரொம்ப கோவக்காரன். போயா. ஆ, ஆ. மச்சானா? என்னடா மச்சான்னு சொல்லிவிட்ட? சார் டைரக்டர்னு சொன்னா மாட்டிப்பீங்கல்ல சார். ஐ லவ் யூ டா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். லைட் போட்டாடா. ஆமா சார். என்னடா குண்டு பொம்பளை வர்றா? ஏன் சார் இதை ஃபாலோ பண்றதுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூங்க விடாம பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்க? தூங்க விடாம பத்திரப்படுத்தி வச்சிருந்தா. படா இன்னைக்கு எடுக்கலனா நாளைக்கு எடுத்துக்கல. என்ன போச்சு? ஓகே சார். ஏய் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு புறப்படுங்கடா. ஏண்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன எடுத்து வந்திருக்கேன்? இந்த கதைக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? சார் கதையே தெரியாது, கதையை சொல்லுங்க சார். சீர்ல வச்ச குண்டான்ல தண்ணி லீக் ஆனா கல்யாணம் கெட்டு போகும். சினிமாவில் கதை லீக் ஆனா படம் கெட்டு போகும். சார் அணு வழி லீக் ஆகாம நம்பிக்கை எல்லாம் கட்டுருக்காங்க சார். கதையை சொல்லுங்க சார். உனக்கு கதை சொல்லணும் அவ்வளவுதானடா? ஆமா சார். நீ போய் பூஜை சாமான ரெடி பண்றா. போடா. இப்ப நான் கதையை சொல்லட்டுமா? ஆமா சொல்லுங்க சார். நம்ம கதையோட ஹீரோ அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறகு பின்ன அத்தைக்கு மாமாக்கா பிறப்பான். அதே அம்மா அப்பாவுக்கு அடுத்த 2 வருஷத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அது வளருது. வளர்ந்த பிறகு அந்த பையனை அண்ணே அண்ணன்னு கூப்பிடுது. அந்த பையன் அந்த பொண்ணை தங்கச்சி தங்கச்சியும் கூப்பிடுவான். நீ கதையை லீக் பண்ணியா? இல்ல சார். கரெக்டா சொல்றான். தெரியல. சில காலங்கள் ஓடுது. கல்லூரி பருவம். அந்த பையன் 4th இயர் படிக்கிறான். அந்த பொண்ணு 2nd இயர் படிக்கிறா. அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. நீ கதையை லீக் பண்ணியிருக்க. இல்ல சார். கரெக்டா சொல்றான். தெரியல. இப்படி எல்லாம் எடுத்த படம் விளங்காது. ஏற்கனவே எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால நான் சம்திங் டிஃப்ரெண்டா எடுத்திருக்கேன். ஒரு சிறந்த திரைப்படம் எடிட்டிங் ரூம்ல தான் தீர்மானிக்கப்படுதுன்னு த கிரேட் ஜீனியஸ் சத்யஜித் ஐயா சொல்லியிருக்காரு. அதனால என் கதை என்னன்னு எடிட்டிங் ரூம்ல தான் எனக்கே தெரியும். கதை கேட்கறான் யாருக்கிட்ட?